நிலங்களின் வாழ்வியல் தெய்வம் தமிழ் மாந்தர் பகுத்ததை தொடர்வோம். தமிழக்கு மறைநூல் திருக்குறள் என்போம். தமிழமே தமிழ் கொடி தாங்குதல் காண்போம். தமிழமே தமிழ் கொடி தாங்குதல் காண்போம். நிலங்களின் வாழ்வியல் தெய்வம் தமிழ் மாந்தர் பகுத்ததை தொடர்வோம். தமிழக்கு மறைநூல் திருக்குறள் என்போம். தமிழமே தமிழ் கொடி தாங்குதல் காண்போம். நடுகள் ஆனதை விதைப்போம். மண்பதை இன்புற முழுதலை கதைப்போம். கொற்றவை மக்களை எழுவோம். வென்றிட கொற்றவை மக்களை எழுவோம். செருக்குடன் தமிழ் கொடி ஏற்றிய மகிழ்வோம். சிறப்புடன் தமிழ் வழிபாட்டினை ஏற்போம். தடைகளை நொறுக்கிய தமிழுடன் எழுவோம். களத்தினில் வெல்வோம். ஐந்தினை நிலங்களின் வாழ்வியல் தெய்வம் தமிழ் மாந்தர் பகுத்ததை தொடர்வோம். தமிழக்கு மறைநூல் திருக்குறள் என்போம். தமிழமே தமிழ் கொடி தாங்குதல் காண்போம். தமிழமே தமிழ் கொடி தாங்குதல் காண்போம். ஐந்தினை நிலங்களின் வாழ்வியல் தெய்வம் தமிழ் மாந்தர் பகுத்ததை தொடர்வோம். தமிழக்கு மறைநூல் திருக்குறள் என்போம். தமிழமே தமிழ் கொடி தாங்குதல் காண்போம். நடுகள் ஆனதை விதைப்போம். மண்பதை இன்புற முழுதலை கதைப்போம். ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி சந்திரபிரபா அக்காவுக்கு வந்து இப்போ இன்னைக்கு எங்களுக்கு வந்து இருக்கிறதுலையே மற்ற தொகுதியில் எப்படி வரவேற்பு இருக்குங்கிறத தாண்டி ராமநாதபுரம் மாவட்டம் எப்பயும் இருக்கிறத விட இந்த தடவை ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா எதிர்த்து நிற்க போகிறது வந்து ஓபிஎஸ் நிற்கிறாரு. அதனால் போட்டியே அங்கே வந்து ஓபிஎஸ்க்கா சந்திரபிரபாவுக்கா நாம் தமிழருக்கா அதிமுக உரிமை மீட்பு குழுவோட அணி தலைவருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு போட்டியாக இருக்க போகுது. இது வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இருக்குது. சின்ன என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாம் நாங்கள் இருக்கிற ஆர்வத்தை விட எங்கள் பகுதி மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இப்போ கூட ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க, என்னாச்சு, எப்போ அறிவிக்கிறாங்க, என்ன உங்களுக்கு எதாவது தெரியுமா, நீங்கள் அங்கே போயிருக்கீங்களே, என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஆனால் வந்து கூடிய சீக்கிரத்தில் சின்ன அறிவித்த ஒரு 10 நிமிஷத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் வந்து பரபரப்பாகும். ஏன்னா சமுதாயத்தை நம்பி நிற்கிற தலைவராக, மக்களை நம்பி நிற்கிற தலைவராக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து மக்களுக்கான களம் தான், அரசியல் களம் அப்படிங்கிறத வந்து ராமநாதபுரம் பாராளுமன்றம் அந்த தடவை வந்து உணர்த்தும் எல்லாருக்கும். அந்த கட்சியோட விவசாய சின்னத்தை வந்து பிடுங்கிட்டாங்க. இன்றைக்கி பிஜேபிக்காரங்க வந்து அவர் தெலுங்குக்காரங்களை வச்சு பிடுங்கி எடுத்து இன்றைக்கி ராமதம் கட்சிக்கு மிகப்பெரிய சூழ்ச்சி பண்ணிட்டாங்க. இதை வந்து நம்ம பகுதி மக்கள், நீங்கள் மற்ற மாவட்டங்கள் எப்படி எடுத்துருக்காங்களே தெரியல, ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு மக்கள் வந்து என்னென்னா தமிழனை வந்து இப்படி சூழ்ச்சி பண்ணி இப்போ இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்த காலத்தில், இவ்வளவு அறிவுகள் வளர்ந்த காலத்திலேயே, இவ்வளவு மீடியாக்கள் இருக்கிற காலத்திலேயே இப்படி இவ்வளோ தூரம் ஏமாற்ற
ஏமாத்துறாங்களே, இவ்வளோ தூரம் இருட்டடிப்பு செய்கிறாங்களே, அப்போ எதுவுமே இல்லாத காலத்தில் மாப்போசி இருந்த காலங்களில் தமிழர்களுக்கு எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் துரோகம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி ராமநாதபுரம் மக்கள் ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க. நீங்கள் என்ன சின்னம் கொடுத்தாலும் சரி, அடுத்த 5 நிமிஷத்தில் அவங்க தீயாக வேலை செய்வாங்க. பொதுமக்கள் அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. இந்த போட்டி ஆரியம் திராவிடம் ஒன்று சேர்ந்துட்டான், தமிழனுக்கா அந்த ஆரிய திராவிடனுக்கா அப்படிங்கிற ஒரு வெறியில் இருக்காங்க எல்லாம். குறிப்பாக ராமநாதபுரம் பாராளுமன்றம் இந்த வாட்டி நம்ம எதிர்பார்த்ததை விட களம் பயங்கர ஒரு விறுவிறுப்பாக இருக்கும்னே சொல்ல முடியும். ஏன்னா இருமுனை போட்டி மும்முனை போட்டி தாண்டி இது 4 முனை போட்டி. முன்னாள் சிஎம் கேண்டிடேட்டு அவர் ஓபிஎஸும் நம்ம ராமநாதபுரம் தொகுதியில் தான் நிற்கிறாங்க. நவாஸ்கனி அவரும் மக்கள் செல்வாளுக்கு நிறைஞ்சவர், திமுக சார்பாக நிற்கிறாங்க. ரெண்டாவது நம்ம எப்போயுமே நாம் தமிழர் கட்சி இந்த வாட்டி சின்னம் அதை தாண்டி எண்ணம் அப்படிங்கிற இதில் கான்செப்டில் போய் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சவாலான நிலையில் தான் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி சின்னம் அறிமுகப்படுத்துகிறார் அண்ணன். இதை தாண்டி இன்னும் குறுகிய காலகட்டத்தில் அந்த தேர்தல் நாளுக்குள்ளே நாங்கள் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் நாம் தமிழர் கட்சி கொடுக்குறோம். அது எங்கள் ராமநாதபுரம் தொகுதிக்கு மட்டும் இல்லை, எல்லா தொகுதியிலையும் எல்லாரோட மிகப்பெரிய கனவு, ஆசை, லட்சியம். அதை கண்டிப்பாக நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிப்போம்.